ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் உருகுனதோட 2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு அரோமா வருது. அதோட 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் ஆட் பண்ண பிறகு லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், இல்லைன்னா பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பால் வற்றிடுச்சு. இது கூடவே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதோட லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் காடமம் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் உள்ள லிக்விடெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாக்கட்டி பர்ன் ஆகிடும். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதை ஆற விட்டுடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு ஆறட்டும். அதுக்கு மேலே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணலாம். அப்படி கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பாலோட மெஷர்மெண்ட்டையும் சுகரும் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். எனக்கு மீடியம் சைஸில் நான் லட்டு பிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த ரெசிபிக்கு 12 லட்டு கிடச்சிருக்கு. இதில் லட்டு பிடிச்சதோட டெசிகேட்டட் கோகோனட் மேலே போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக துருவின தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி, கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் டெசிகேட்டட் கோகோனட். அதுலேயே கோட் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அது பிடிக்கலை அப்படின்னா இதை ப்ளெயினாகவே வச்சுக்கலாம். அதுவே நல்லாயிருக்கும் இது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please subscribe to Assis Copper Kitchen. Like, share and comment below.